I don't like photos. அப்பா அவங்கட்ட நீ வாங்கி நான் அனுப்புறேன். பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெருவுடையார் திருக்கோயில் சித்திரா பௌர்ணமி கிரிவலம் 22வது கிரிவலம் இது ஆரம்பிச்சு திருவண்ணாமலைக்கு இருக்கிற கிரௌடை விட இங்கே அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. பக்தர்களும் பஜனை பாடிட்டோம். சிவனடியார்களுடைய புராணத்தை சொல்லியுமே சிவாய நம என்று சொல்லி கரகோஷம் எழுப்பி கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா மக்களும் ஆன்மீகத்தை நோக்கி வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே அன்னதானம் வழங்கப்படுது. குடிநீர் அடிப்படை வசதி, மின்சார வசதி எல்லாமே இங்கே மாநகராட்சி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி காவல்துறை போதிய பாதுகாப்பு இருக்குது. அதனால் மக்கள் தைரியமாக வந்து இன்றைக்கி வராங்க. குடும்பமாக வராங்க. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, தாத்தா, பாட்டி, அது மாதிரி எல்லாமே வராங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம பழைய கலாச்சாரம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இன்றைக்கி இந்த சித்ரா பௌர்ணமி கிரிவலம் தஞ்சாவூரில் இருக்கிறது. இது சும்மா 1.5 கிலோமீட்டர் தாங்க. 25 நிமிஷத்துலேயே போயிடலாம். எத்தனை ரவுண்டு வேணாலும் அடிக்கலாம். கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல வைப்ரேஷன் கிடைக்கு. ஆரம்பத்தில் 3000 பேர் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 50,000 பேர் வர்ற அளவுக்கு கும்பல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறது. அப்படின்னு காரணம் என்னன்னா சிவனுடைய பவர் தான். அந்த அளவுக்கு சக்தி கொடுத்துருக்காரு. நல்ல வைப்ரேஷன் இருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரும்போது இன்னும் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது, நிறைய பேருக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அனைத்து பக்தர்களையும் நாங்கள் வந்து முழு மனதாக வரவேற்கின்றோம். ரொம்ப ஆன்மீகமாக சொல்கிறாங்க. எந்தவித கலாட்டா இல்லாமல், விசில் சத்தம் இல்லாமல் ரொம்ப பஜனை பாடிக்கிட்டு சின்சியராக செய்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க கூட ஒரு சத்தம் கிடையாது. அந்த அளவுக்கு ஆன்மீகமாக நல்லா பொறுமையாக பெரியவங்கலேருந்து எல்லாம் பல நாட்டிலேருந்து பல மாநிலங்கள்லேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல சுற்றி உள்ள கிராமங்கள்லேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. நல்ல வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. காவல்துறையும் சரி, இந்து சமயத்துறை, மாவட்ட நிர்வாகம் எல்லா துறையும் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி தன்னார்வலர்கள் அவங்களால முடிஞ்சதெல்லாம் அன்னதானம் வழங்கியும் குடி தண்ணீர் வழங்கியும் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விடிய இருக்கும். இன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை 6 மணிக்கு வரைக்கும் இது நடைபெறும் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வரவேற்கத்தக்கது. 22 மாதமாக ஒவ்வொரு கிரிவலத்துக்குமே அன்னதானம் வழங்கப்படுகிறது. வெரைட்டியாக இட்லி கொடுக்குறோம். அது மாதிரி மிளகு பொங்கல், சக்கரை பொங்கல், கருப்பு கவுனி, இது புளி சாதம், அது மாதிரி எல்லாமே கொடுக்குறோம். வெஜிடபிள் பிரியாணி கொண்டு கொடுக்குறோம். மக்கள் அவங்கவுங்களுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுட்டு கரெக்டாக செய்கிறாங்க. இது மாநகராட்சி அடிக்கடி சுத்தம் பண்ணி செய்கிறாங்க. அவங்களுடைய பங்கு பெரும்பங்கு, மாநகராட்சியினுடைய பங்கு பெரும்பங்கு. ஆணையர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அனைவரும் சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது நடக்கிறதுக்கு
முக்கியமே காரணமாகவே மாநகராட்சி. ஏன்னா அவங்க தான் இதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்து இதெல்லாம் செய்கிறாங்க. மின்சாரமும் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிரந்தர சாலை கேட்டிருக்கோம் மக்கள் இன்னும் நடக்கிறதுக்கு. அது அமைஞ்சுன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு மாதமும் கிரிவலத்தினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை, பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே தான் போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கான தகுந்த பாதுகாப்பு காவல்துறையினால் கொடுக்கப்படுகிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சுற்றி வர்ற வரைக்கும் எல்லா இடத்துலையும் போலீஸ் இருக்காங்க. லைட்டு நின்னாலும் சரி, மக்கள் பாதுகாப்புக்கு போலீஸ் வந்து அரவணைச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கண்காணிப்பு கேமராவும் வச்சுருக்காங்க. அன்னதானம் தீர தீர விடிய விடிய நடக்கிற இந்த அன்னதானத்திற்கு எல்லாருமே இது தராங்க. ராசிபுரத்துலேருந்து கூட இலவசமாக தண்ணீர் வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி மக்கள் வந்து ஆன்மீகமாக வந்து ஈடுபட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கிரிவலத்திற்கு வருகை தரும் பக்தர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அழகிய தஞ்சை திட்ட இயக்குனர் ஆடிட்டர் ரவிச்சந்திரன் மற்றும் ஜெய்சங்கர்.